வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டில் மகாபலி இளைஞர் படையணியை இணைத்துக் கொள்வது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. போதைப்பொருள் தடுப்பு மகாபலி இளைஞர் படையணி 2026 நிறுவுவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக் குழுவின் செயலாளரும் ஜனாதிபதியின் செயலாளருமான கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்படி மகாபலி இளைஞர் படையணியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து பயிற்சி பெற்ற 600க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டில் இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் தேசிய செயற்பாட்டுக் குழுவில் இது குறித்து மேலும் கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, இலங்கை மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் HMJK ஹேரத் ஆகியோருடன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கண்டாவளையில் டெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் டெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வும் பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. கண்டாவளை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் பிரதாகரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்திற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கான கடிதங்களும் அதனை அடுத்து டித்வா புயலால் பாதிக்கப்பட்டு வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான உதவித்தொகை வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டு வங்கி புத்தகங்களும் கையளிக்கப்பட்டன. நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மற்றும் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஆகியவற்றை தவிர ஏனைய முக்கிய தேர்தல் சட்டங்களுக்கான திருத்தங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேர்தல் கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மற்றும் தேர்தல் செலவினங்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஆகியவற்றை தவிர ஏனைய முக்கிய தேர்தல் சட்டங்களுக்கான திருத்தங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளின் செயலர்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடன் இந்த திருத்த முன்மொழிவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்படும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை உள்வாங்கி இறுதி பரிந்துரைகளை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள 1981 ஆண்டின் 2ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டம், 1981 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் மற்றும் 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டம் ஆகியவற்றில் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டு வருவதே இந்த மறுசீரமைப்பின் பிரதான நோக்கமாகும். வாக்காளர் பதிவு, வேட்புமனு தாக்கல் முதல் வாக்கு எண்ணுதல் வரையிலான நடைமுறைகளை நவீனமயப்படுத்த இந்த சட்ட திருத்தங்களை வழிவகுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்தை நிறுத்த கோரியும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பருத்தித்துறை நகரசபை அமர்வு தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் 2 நிமிட அகவணக்கத்துடன் ஆரம்பமானது. தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட குறித்த தீர்மானம் 12 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவரும் குறித்த தீர்மானத்திலிருந்து விலகியிருந்தனர். 15 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் இன்றைய அமர்வில் பங்கேற்கவில்லை. குடத்தனை, வெலிகண்டி, பருத்தித்துறை முனையில் நடராசா அரங்கு உட்பட பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான காணிகளை நில அளவீடு செய்து எல்லைப்படுத்துவது எனவும் சபை நடவடிக்கைக்கான நிதி அனுமதிகள், மலக்கழிவு உறிஞ்சுவதற்குரிய வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வது எனவும்
வாழைத்தண்டு உட்பட்ட கழிவுகளை துகளாக்கும் இயந்திர கொள்வனவு என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முல்லைத்தீவு விஸ்வமடு புலியடி பகுதியில் வீதியே கிடக்க முற்பட்ட பெண் மோட்டார் சைக்கிள் மோதி உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஸ்வமடு புலியடி பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட பெண்ணை மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் விஸ்வமடு புலியடி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 53 வயதான என் சுகந்தினி என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் வெள்ள அனர்த்தத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த 30 விவசாயிகளுக்கு நிலக்கடலை வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த 30 விவசாயிகளுக்கு மேட்டு நில பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் நேற்று நிலக்கடலை விதைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு மன்னார் பிரதி விவசாய பணிப்பாளர் பணிமனை பயிற்சி மண்டபத்தில் மெசிடோ நிறுவன பணிப்பாளர் ஏசன் பிகிராடோ தலைமையில் இடம்பெற்றது. விதைகள் வழங்கும் நிகழ்வுக்கு முன்னதாக விவசாயிகளுக்கு தெளிவான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்கும் நோக்கில் விசேட பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட விவசாய பாடவிதான உத்தியோகத்தர் ஜெஸ்மன் மார்க் பயிற்சிகளை வழங்கினார். பயிற்சி நிறைவில் தெரிவு செய்யப்பட்ட 30 பயனாளிகளுக்கும் நிலக்கடலை விதைகள் வழங்கப்பட்டன. மெசிடோ நிறுவன பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு நிலக்கடலை விதைகளை வழங்கி வைத்தனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகரப்பகுதியில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகரப்பகுதியில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட இராணுவ முகாமில் கடமையாற்றும் நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுன்னாகம் நகரப்பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணின் தங்கச்சங்கிலி இராணுவ முகாமில் கடமையாற்றும் நபரால் பறித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக சி நிதர்ஷன் விரைந்து செயல்பட்டு சந்தேக நபரான மயிலட்டி இராணுவ முகாமில் கடமையாற்றும் நபரை கைது செய்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடு நன்னீர் மீன் மற்றும் இறால் விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு நன்னீர் மீன்பிடி கூட்டுறவு சங்கத்தின் இரணைமடு நன்னீர் மீன் மற்றும் இறால் விற்பனை நிலைய கட்டட திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது. இரணைமடு நன்னீர் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் ம சாந்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் பங்கேற்று விற்பனை நிலைய கட்டடத்தை திறந்து வைத்தார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்டிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட யானை வேலி விவசாயிகளிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்டிய பகுதியில் 3.6 மில்லியன் ரூபாய் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட செலவில் நிர்மாணிக்கப்பட்ட 2.6 கிலோமீட்டர் நீளமான யானை வேலி நேற்று விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டது. நேற்று மாலை இரணைமடு குளத்தடியில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் செயலாளர் ச சிவஸ்ரீ பங்கேற்று யானை வேலியை கையளித்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர், மேலதிக மாகாண விவசாய பணிப்பாளர், மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர், விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர். நுவரெலியா நோர்வுட் பகுதியில் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நோர்வுட் பகுதியில் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை
பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் எரிவாயு விற்பனை முகவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது எரிவாயு கொள்கலன்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. சோதனையின் போது 12.5 கிலோ எடையுடைய ஒரு சமையல் எரிவாயு கொள்கலன் ரூபாய் 4000க்கு விற்பனை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடையில் காட்சிப்படுத்தாமல் வேறு இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு கொள்கலன்கள் அதிகாரிகள் முன்னெடுத்த சுற்றிவளைப்பில் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக ஹேட்டன் நீதவான் நீதிமன்றின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை தலைமை விசாரணை அதிகாரி எரிவாயு இருப்புகளை முறையாக காட்சிப்படுத்தி விற்பனை செய்யுமாறு விற்பனை பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்டத்தில் எரிவாயு பதுக்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் வர்த்தகர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு கொள்கலன்களுக்கும் நாடு முழுவதும் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். அரச புலனாய்வு பிரிவு முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள மூளையாக செயற்பட்டவர் யார் என்ற மர்மம் நீடித்து வரும் நிலையில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நேற்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் பாலியகுட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவரிடம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இதன்போது சுரேஷ் சாலே மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் ஆலோசகராக பணியாற்றி வந்தார். முன்னதாக இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராகவும் அவர் கடமையாற்றியிருந்தார். தற்போதைய விசாரணைகளில் கிடைத்துள்ள சுயாதீன ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெரவத்த கருத்து தெரிவிக்கும் போது விசாரணைகளின் முடிவில் அவர் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியா அல்லது அவருக்கு மேலாக வேறு எவரேனும் உள்ளனரா என்பது உறுதி செய்யப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலதிக ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் சட்ட முறைகளுக்கு அமைய அவரது தடுப்பு காவலை நீடிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட பிரமிட் நிதி திட்டங்களை முன்னெடுத்து வந்த 24 நிறுவனங்கள் குறித்து விவரங்களை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் நிதி திட்டங்களை முன்னெடுத்து வந்த 24 நிறுவனங்கள் மற்றும் செயலிகள் குறித்த விவரங்களை இலங்கை மத்திய வங்கி அதிரடியாக வெளியிட்டுள்ளது. 1988 ஆண்டு 30ஆம் இலக்க வங்கித் தொழில் சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த நிறுவனங்கள் சட்டவிரோத பட பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ICAN அட்வர்டைசிங் மற்றும் அதன் கிளை நிறுவனங்களான பெனஹட்ஸ் இணையதளங்கள் உள்ளிட்ட 24 நிறுவனங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட ஆன்மைக்ஸ் TTMDF செயலி, QNet, பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷனல், குளோபல் லைஃப் ஸ்டைல் லங்கா மற்றும் ஸ்போர்ட் செயின் போன்ற நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாஸ்ட்வின், எராமிராக்கல், லெட்ஜர் பிளாக் மற்றும் பிட்காயின் போன்ற செயலிகளுக்கு இந்த பட்டியல் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான மோசடி திட்டங்களில் முதலீடு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என எச்சரித்துள்ள மத்திய வங்கி பொதுமக்கள் இத்தகைய நிறுவனங்களுடன் எவ்வித நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது.
அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடுப்பு சட்ட வரைவு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தால் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. கடந்த கால மக்கள் பட்ட துன்ப துயரங்களுக்கு விடிவு காண முடியாது இருக்கின்ற நிலையில் மீண்டும் இப்படி ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்த நினைப்பது கவலைக்குரிய விடயமாகும். பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் போதும் நீதிபதிக்கு அந்த வாக்குமூலத்தை கொடுத்து போட்டு மீண்டும் அவர் அதே இருக்கிற முகாமுக்கு தான் சொல்ல வேணும். அப்போ அவர் எந்த வகையில் அந்த இது ஒரு பாதுகாப்பான சட்டம், இதில் நாங்கள் அகப்பட்டுத்தோம், நாம் தப்பிக்கொள்ளலாம் தெரியாது, நம்ம ஒரு பாதிக்கப்படாத ஒரு ஆள் கூட அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நிரபராதி கூட பாதிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் தொடரில் இருந்து இலங்கை அணி வெளியேறியுள்ளது. உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. நியூசிலாந்து அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது ஆடுகளம் புகுந்த அணித்தலைவர் மிச்சல் சென்டர் மற்றும் ஹால் மெக்கன்சி ஆகியோர் அதிரடியாக துடுப்படுத்தாடி நியூசிலாந்து அணிக்கு வரச் சேர்த்தனர். மிட்செல் சென்டர் 26 பந்துகளில் 47 ஓட்டங்களையும் ஹால் மெக்கன்சி 23 பந்துகளில் 31 ஓட்டங்களையும் அதிரடியாக பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி சார்பில் பந்துவீச்சில் மதீஷ் தீக்ஷண மற்றும் துஷ்மத சமீரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை, துனித் பெல்லாலக்கே ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்நிலையில் 169 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் கமிந்து மெண்டிஸ் 31 ஓட்டங்களையும் துனித் பெல்லாலக்கே 29 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். நியூசிலாந்து அணி சார்பில் பந்துவீச்சில் 4 விக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. 2026 ஆண்டுக்கான 2020 உலக கிண்ண தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கான வாய்ப்பை இலங்கை அணி இழந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.